மூஞ்சில தண்ணி ஊத்திக்கிட்டு இன்னும் விளையாட்டு இது மெட்ராஸ் பத்தி தானே? மெதுவா பேசுறா, அவளை நீ கேட்ட போது. இப்பெல்லாம் மஞ்சளுக்கு வேலையே எல்லாம் போச்சுடா. ஏன் சோப் போட்டா பார்க்க மாட்டீங்களோ? நீ போய் போறேன். நான் ரெடி. ஏய், அங்க பாருங்கடி வாளுங்கள, நம்ம குடிக்கிறது வேடிக்கை பாக்குதுங்க. இப்ப இவனுங்க என்னடி பண்ணலாம்? புத்தி வர மாதிரி ஏதாவது பண்ணணுமே. இப்ப பாருங்கடி வேடிக்கைய. ஏய் மெட்ராஸ் பாட்டி சூப்பர்ரா. இத வேற சொல்லுமா, பார்த்தா தெரியல. ஏன்டா சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறீங்க இருக்க? நாம பக்கத்துலயே பார்க்கலாம்டா. அலையறானுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இங்க வாங்களேன் ப்ளீஸ். டேய் நம்மள கூப்பிடடா. டேய் நம்ம பாத்த சின்னத்தூர்ட்ட சொல்லிட்டா நம்மள மொட்டை அடிச்சு கழுது மேல ஏத்திடுவாங்கடா. அப்படியே பதிங்க. ப்ளீஸ் உங்களை தான் கொஞ்சம் வாங்களேன். ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். மெட்ராஸ் கேள், எங்களை தானே கூப்பிட்டீங்க. இதோ வரோம். டேய் வாங்கடா. வாட் இஸ் த மேட்டர்? உங்களுக்கு என்ன வேணும்? நான் போட்டுட்டு இருந்த செயின் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. கொஞ்சம் தேடி எடுத்து கொடுக்க முடியுமா? முடியும் மாவா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம நாங்க வேற யாருக்கு பண்ண போறோம்? எங்க சொல்லிக்கிட்டே நிக்கிறீங்களே. 1 மினிட். டேய் நல்ல சான்ஸ்டா விடாதீங்க. டேய் எனக்கு நீச்சல் தெரியாதுடா. டேய் ஃபிகர் முக்கியமா உயிர் முக்கியமா? கமா. what is it? அவங்களோட துணியை எடுத்துட்டு வாங்கடி. யார்கிட்டயும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. வாங்கடி போல. செயின் கிடைச்சடா. எங்கடா அவளுங்களை காணோம்? நம்மள ஏமாத்திட்டாங்களா? ஆமாடா. ஐயோ மணிமணியை காணடா. இப்ப எப்படி ஊருக்குள்ள போறது? என்னடாச்சு? ஏன் அப்படி வந்து நிக்கிறீங்க? டேனியல், ஒரே அசிங்கமா போச்சுடா. அவன் எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாடா. யாரு அது? அதான்டா அந்த மெட்ராஸ் கேர்ள். யாரு அந்த மெட்ராஸ் கேர்ள்? அவதான சின்னத்தூர் குழந்தையா? ஓ அவளா? நீங்க என்னடா பண்ணீங்க? நாங்க ஒண்ணும் பண்ணலடா. நாங்க மலகாத்தா மாரியம்மன் கோயில் பக்கமா போயிட்டு வந்துட்டு இருந்தோமா, அப்ப அவன் எங்களை கூப்பிட்டு செயின் தண்ணியில விழுந்துச்சு, எடுத்து விடுங்க பிளீஸ்னு கெஞ்சினாடா. நாங்க அதை உண்மைன்னு நினைச்சு தண்ணியில குச்சோமா, அந்த நேரம் பார்த்து எங்க துணியெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டாடா. அப்படியா? அவ பணக்கார திமிர காட்டுறாளா? அவள ஏன் வழியை மறைக்கிறீங்க? கலாட்டா பண்ண வந்தீங்களா? இல்லைங்க, நேத்து நீங்க தண்ணியில போட்ட செயினை கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்களை போய் கலாட்டா பண்றோன்றீங்களே. நேத்து ஒரு மாதிரியா இருந்தா இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்காடா. நேத்து தண்ணியில பார்த்தோம், இன்னைக்கு தரையில பாக்குறோம். இவளுக்காக நாம எத்தனை தடவை சட்டியோட தண்ணியில குதிக்கலாம்டா. வேணும்னே தனியா வர பொண்ணு கிட்ட கிண்டல் பண்றீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? நீ யாரு அந்த எனக்கு என்ன? வழி விட போறியா இல்லையா? முதல்ல செயின் வாங்கிக்க, வழி விடுறேன். அந்த செயின் என்னது இல்ல. இல்லாத செயின் எதுக்காக தேட சொன்ன? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். தேவையா தேவையில்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது நீ இல்ல. சும்மா போன பசங்களை தண்ணியில இறக்கி விட்டுட்டு வேடிக்கை காமிச்ச. அவங்க ஜட்டியோட வீட்டுக்கு வந்தாங்க, உடனே நாங்க அப்படியே பண்ணோம். நாங்க கலாட்டா பண்றதா நீ சொல்ற? இவங்களுக்கு போய் வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? நேத்து இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சிட்டு இருந்தப்போ மறைஞ்சிருந்து பார்த்து கிண்டல் பண்ணாங்க. அதனாலதான் நாங்க அப்படி பண்ணோம். கரெக்டா தெரிஞ்சுக்காம இப்படி வந்து மறியல் பண்ணாத. பெரிய ஹீரோ நினைப்பு. தலுங்க. கொஞ்சம் திரும்படி. சீக்கிரம் வைங்க.
பூ வைக்கிறத பத்தி அப்புறமா பேசுங்க. ஆமா, கூட்டமா எல்லாரும் கையில தட்டோட வந்திருக்காங்களே, என்ன விஷயம்? தம்பி, ஆ. உன்னை மாப்பிளை பார்க்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. ஐயா, எனக்கு கல்யாணம். ஆமா, இவன் கிழிச்ச கிழிப்புக்கு கல்யாணம் வேற வேண்டி கிடக்கு. ஏன், எனக்கு சொத்துல பங்கு இல்லையா? நிறுத்துறா, பெரிய சொத்து. நம்ம அப்பா போகும்போது என்னத்தரா வச்சிட்டு போனா? சொத்துக்கு மேல கடனை தண்டா வச்சிட்டு போனா. டேய், அந்த கடனை பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட தானே வசூல் பண்ணணும். டேய், ஒரு சோறும் ஒரு கறியும் போட்டு வளர்த்த வேண்டாம். ச்சே, இதான் நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய கெட்ட பழக்கம். என்ன செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுறது. சு, பேசக்கூடாது. அவங்க கிட்ட என்ன வாங்குறது, எப்படி எப்படி கேக்குறது, எப்படி ரேட்டு பேசுறதுன்னு எனக்கு தெரியும். பேசாம வாய மூடிக்கிட்டு வரணும். புரியுதா? நான் என்ன ஆம்பளையா ஆட்டோவா, என்ன வச்சு சம்பாதிக்கிறேன்? வாடா வாடா. இந்த பக்கம் வாசலு. வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம், வணக்கம், வணக்கம். இன்னைக்கு நல்ல நாள். இன்னைக்கே பேசி முடிவு பண்ணலாம்னு நினைச்சிட்டு வந்தோம். பேசி முடிக்கிறது என்ன? கல்யாண தேதி இன்னைக்கே எழுதி வாங்கிட்டு போயிடுவோம். ஆமா ஆமா. மாப்பிளைய கூப்பிடுங்க, எல்லாரும் கொஞ்சம் பாத்துட்டோம். டேய் தம்பி, மாமா உன்னை பாக்கறங்கறாடா. வா. பையனை அம்மத்து ஒன்று குழந்தையில பார்த்தது. நானும் உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுல யாரு மாமா? அது மாமா, இது அத்தை. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆம்பளை அத்தைங்கிறீங்க. அதாப்பா உங்க அத்தை. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சீட்டாடுவோமா? ரம்யா, மங்காத்தாவா? நல்லா பாத்துக்கடா. தம்பியை நான் அப்ப பார்க்க உள்ள அமுல் டப்பாவில் ஒரு குழந்தை இருக்குமே, அப்படி இருந்தான். தம்பி 8 வயசு வரைக்கும் பீடிங் பாட்டுல பால் குடிக்கிறத நிறுத்தவே இல்லையே. இப்ப கூட அடையாளம் தெரியும் பாருங்க. பொண்ணை கட்டி கொடுத்து மாப்பிளைக்கு என்ன கொடுக்க போறீங்க? என்ன கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த டிவி, டெக்கு, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் மாப்பிளைக்குன்னு ஒண்ணு கேட்க மாட்டோம். சாதாரணமா தான் 1.5 கிலோ தங்கம், 1.5 லட்சம் பணம், அவ்வளவுதான். ஐயோ, அட பாவிகளா! தங்கம்ல உடனே சாஞ்சிட்டாரே. சோடா, சீக்கிரம் வாடா. ஐயோ, மாமா. என்னங்க? ஐயோ. என்னங்க? என்ன தெரியலையே. அங்கிள், பாவா, மாமா. என்னங்க? நான் எங்க இருக்கேன்? கோலார் தங்க சுரங்கத்துல தங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் மயக்கத்துல லொகேஷனே மறந்துட்டீங்களே. கல்யாண வீடு, நல்ல வேளை கொஞ்ச நேரத்துல வேற வீட மாற தெரிஞ்சது. 1.5 கிலோ தங்கம்னா இது என்ன மிளகாயா மல்லியா? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம்னா ஆங்காங்கிற தங்கம் கடத்துறவனோட சேர்ந்துருக்கணும்னா எப்ப பொண்ணை பெத்தீங்களோ அப்பவே கள்ள கடத்தல்ல சேர்ந்திருக்கணும். இதுக்கே இப்படி மயங்கி விழுந்துட்டாரே என் தம்பி. அரசியல்ல சேர்ந்த பெரிய தலைவராயிருந்தா இடைக்கிடையில தங்கம் கேட்டிருப்போம். டேய் முத்து அண்ணா, போய் தண்டரா பட சொல்ல. சரிங்கண்ணா. நல்ல இடம் பார்த்து வாங்க, வீட்டுக்கு என்னது சாஞ்சவர் சர்ன்னு போறாரு? கல்யாணத்தை நிறுத்திட்டோம்னா அவ்வளவு சந்தோஷம். எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த ஊர்ல ஜாதி விட்டு ஜாதி மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போனா மொட்டை போட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஊர்வலம் விடுறான் ஒருத்தன். சரி, சொந்தத்துக்குள்ளே முறைப்படி பேசி கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணா கிலோ கணக்குல தங்கத்தை கேட்டு பேச வந்தவங்களே மயக்கம் போட விட வச்சிடறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு இந்த ஊருக்குள்ள கல்யாணம் நிச்சயமா நடக்காது.